கடகராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய பலன்கள். கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியின் மீதே குரு பகவான் உச்சம் பெற்று வந்திருக்கிறார். அதனால சில வருமான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த வருமானம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே ஒழிய உங்களுடைய சொந்த வளர்ச்சிக்காக பயன்படவே பயராது. ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு இதயபூர்வமான ஒரு அன்பு பாசம் எல்லாரிடத்திலையும் வச்சு அவங்க மூலமாக ஏமாற்றப்பட்டவர்களும் அவர்கள் மூலமாக சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். ஏன்னா ஒருத்தருக்கு பாவப்பட்டு நம்ம ஏதாவது செய்ய போய் அந்த இடத்துல பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். எப்படி கடகராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையில போய் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. எந்த இடத்துலயும் நம்ம மேல ஒரு மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஒரு கவனத்தோடையும் ஒரு நிதானத்தோடையும் செயல்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கே கடந்த ஒரு 3 மாதத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வேலை இழப்புகள். எவ்வளவோ நீங்க நமக்கு வேலை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ நீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணீங்களோ அப்பவே இருந்தே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருப்பீங்க. ஆனா சில போராத நேரத்தினால உங்களுக்கு கடந்த ஒரு 3 மாதத்துல நிறைய வேலை இழப்புகள் வந்திருக்கும். இது எல்லாமே சீர் செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பாக வேலை இழப்புகள்ல இருந்து நீங்க வெளியேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல வேலைக்குண்டான வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம். அந்த இடத்துல போனீங்கன்னா ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நமக்கு இந்த கடகராசி என்பர்கள் தான். உங்களுடைய சின்சியாரிட்டிக்கு ஒரு மதிப்பு ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீச்சம் பெற்ற சூரியனும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீச்சம் பெற்ற சூரியன் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு விலகி செல்றதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். என்னைக்கு உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்று வந்தாரோ அன்னையில இருந்து சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் அந்த சுக்கிரனுடைய டிரான்சிட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த மாதத்துல. இந்த மாதம் இந்த கடகராசி என்பர்கள் அந்த புதிய சொத்துக்களை சேகரிக்கிறதுல கண்டிப்பாக ஒரு கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல தன்னுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்தாலும் தொழில் ரீதியான சில டெவலப்மெண்ட்ஸை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே தொழில் இருக்கு, அந்த தொழில ஒரு வருமானமும் வந்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக அதற்குண்டான வளர்ச்சி பாதைகளை நம்ம வகுக்கணும் அப்படின்னு மாதிரியாக அந்த வளர்ச்சிக்குண்டான ஒரு சில விஷயங்களை செய்வதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை கண்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த நேரம் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள் மீது நல்ல ஒரு பாசத்தை எதிர்பார்த்தாலும் கூட அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில தோல்விகளை குடும்பம் ரீதியாக நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இந்த மாசத்துல சேர்றதுனால சூரியன், புதன், அடுத்த செவ்வாய், இந்த மாதிரியான சுக்கிரன் மாத இறுதியில சேர்றாரு. அதனால இந்த 5ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை அதிகப்படியான ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகளை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள், அதாவது உடன் பிறந்தவர்கள்னால அந்த பூர்வீக சொத்தை நம்மளால சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அடுத்து அங்காளி பங்காளி வழக்குகள்னால அந்த பூர்வீக சொத்தை அடைய முடியாமல் இருக்கிறோம். இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய பிரச்சனை
பிரச்சனைகள் அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு மேலாகவே சில துணிச்சலான சில விஷயங்களை செய்துட்டு இருக்கிறீங்க இந்த கடகராசி என்பர்கள். அந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். திருமண வரன்களும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி பகவான் 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 9ஆம் இடத்துல. அதனால திருமண வரன்கள் தாமதம் அடைந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி கண்டிப்பாக திருமணங்கள் அமைவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. இது இந்த உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.